அந்த தாய் கையெடுத்து கும்பிட்டு அந்த காவலரின் காலில் விழுகின்றார். இது யாரோ செல்போனில் எடுத்த வீடியோ அல்ல, மருத்துவமனையின் சிசிடிவி வீடியோவில் ஒரு வாரத்திற்கு முன்னர் பதிவான காட்சி. சிசிடிவியை பார்த்த பின்னர் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளதே தெரிய வந்துள்ளது. அங்கிருந்த ஒருவரும் இதை செல்போனில் எடுத்து பதிவு செய்யவில்லை. இப்படி நம் கண்களுக்கு தெரியாமல் எத்தனை காவலர்கள் இருக்கின்றார்களோ என இந்த சிசிடிவி வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. அந்த தாய் காவலரை பார்த்து கும்பிட்ட கையை வெகு நேரமாகியும் கீழே இறக்கவில்லை. அதற்கு காரணம் இருக்கின்றது. கடந்த 19ஆம் தேதி கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நடைபெற்றுள்ளது. இதில் கூட்ட நெரிசலில் 15 வயது சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கூட்டத்தில் மூச்சற்று விழுந்துள்ளார். அங்கு இருந்த போக்குவரத்து காவலர் ராஜதீபன் சிறுமி மூச்சற்று கிடப்பதை கண்டுள்ளார். கூட்ட நெரிசல் என்பதால் ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியாத நிலையில் சிறுமியை தன் தோளில் போட்டுக்கொண்டு நகருங்க நகருங்க என கூட்டத்தை விலக்கியவாறு சுமார் 3/4 கிலோமீட்டர் தூரம் சிறுமியை தோளிலேயே தூக்கி கொண்டு ஓடியுள்ளார். சாலையில் காவலர் ராஜதீபன் ஓடி வருவதை பைக்குடன் நின்ற காவலர் தினேஷ் பார்த்ததும் விபரம் அறிந்து சிறுமியையும் அவரையும் பைக்கில் வைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். அந்த சிசிடிவி காட்சிகள் தான் இவைகள். அந்த சிறுமியை கையில் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்குள் ஓடுகின்றார். அங்கிருந்த மருத்துவர்கள் உடனடியாக அந்த சிறுமிக்கு முதல் உதவி அளிக்க துவங்குகின்றனர். உடனே மூச்சற்று கிடந்த சிறுமி பெட்டில் எழுந்து அமர்கின்றார். இதை பார்த்ததும் அந்த போக்குவரத்து காவலர் அந்த குழந்தையை தன் குழந்தையாக நினைத்து தலையை தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தும் காட்சி காண்போரை நெகிழ வைக்கின்றது. தகவல் அறிந்து அதற்கு பின்னர் தான் அந்த சிறுமியின் தாயும் தந்தையும் மருத்துவமனைக்கே வருகின்றனர். தன் மகளின் உயிரை காப்பாற்றிய போக்குவரத்து காவலர் ராஜதீபனை பார்த்ததும், ஐயா, சாமி மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திருக்கிறீங்க, நீங்க செய்த இந்த உதவிக்கு விலை மதிப்பே இல்லையா என கைகூப்பி காலில் விழுந்து நன்றி கூறுகின்றனர் அந்த தாயும் தந்தையும். இதனால் தான் அந்த காவலரை பார்த்து கும்பிட்ட கையை அந்த தாய் கடைசி வரை இறக்கவே இல்லை. ஒரு வாரத்திற்கு முன்னர் நடந்த இந்த சம்பவம் மருத்துவமனை சிசிடிவி காட்சி மூலம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கடலூர் எஸ்பி போக்குவரத்து காவலர் ராஜதீபன் அவர்களை அழைத்து பாராட்டியுள்ளார்.